Hi viewers, welcome back to Trendieviera costume. இந்த வீடியோல இன்ஸ்டால ஒருத்தங்க தங்கிட்ட இருக்கிற ஆரி blouse collection சென்ட் பண்ணி அதை நார்மல் sewing needle எப்படி மேக் பண்றது அப்படின்னு டவுட் கேட்டிருந்தாங்க. ஸோ அதுல ஒரு பிளவுஸோட டிசைன் தான் நம்ம நார்மல் sewing needle இந்த வீடியோல மேக் பண்ண போறோம். ஸோ அந்த பிளவுஸோட டிசைன் எது அப்படின்னு பார்த்துட்டோம்னா இதுதான் அந்த பிளவுஸோட அவுட்லுக். இதை நார்மல் sewing needle எப்படி மேக் பண்ணலான்னு பார்க்கலாம். ஸோ அதுக்கு நமக்கு தேவையான மெட்டீரியல்ஸ் என்னன்னா சுகர் பீட், தென் ஆன்டிக் பீட். இது வந்து ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டா இருக்கும், இன்னொரு சைடு வந்து பீட் மாதிரி கர்வா இருக்கும். அண்ட் அதுக்கப்புறம் ஆன்டிக் பீட் மீடியம் சைஸ். ஸோ இதை யூஸ் பண்ணி நம்ம ஒரு பியூட்டிஃபுல்லான ஆரி டிசைனை நார்மல் sewing needle மேக் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் நெக் லைனை வந்து நீங்க ட்ரா பண்ணிக்கோங்க. அந்த இடத்துல ஃபர்ஸ்ட் வந்து ஆன்டிக் பீட் நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஒரு சைடு வந்து ஃப்ளாட்டா இருக்கும் அண்ட் அனதர் சைடு வந்து ஃப்ளாட்டா இருக்காது, கர்வ் மாதிரி இருக்கும்னு. அந்த பீடை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ அந்த பீடை இப்படி நீங்க செலக்ட் பண்ணியிருக்கிற இடத்துல இன்சர்ட் பண்ணிட்டு தென் இதை சுத்தி நம்ம சுகர் பீடை இன்சர்ட் பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் பீடுக்கு மட்டும் எவ்வளோ சுகர் பீட் தேவைப்படுது அப்படிங்கிறத நம்ம கவுண்ட் பண்ணிக்கணும். தென் அதுக்கப்புறம் வர பீட்ஸுக்கு எல்லாமே எவ்வளோ வந்து ஃபர்ஸ்ட் பீடுக்கு தேவைப்பட்டுச்சோ அந்த பீடை அட்டன் டைம்ல எடுத்துக்கலாம். ஸோ அதுக்காக ஃபர்ஸ்ட் பீடுக்கு நீங்க வந்து கால்குலேட் பண்ணணும். நான் ஃபர்ஸ்ட் வந்து 6 பீட் எடுக்கிறேன், பட் அது பத்தலை. ஸோ அதனால அகெயின் நான் வந்து ஒரு 7 பீட் எடுக்கிறேன். ஸோ டோட்டலாக வந்து இந்த ஒரு இதுக்கு வந்து 13 பீட் வந்து தேவைப்படுது. எந்த அளவுக்கு பீட் தேவைப்படுதோ அந்த அளவுக்கு பீடை எடுத்துட்டு சுகர் பீட்ஸை எடுத்துட்டு தென் அதை வந்து எந்த இடத்துல இருந்து ஸ்டார்ட் பண்ணமோ அதே இடத்துல எண்ட் பண்ணணும். ஸோ எண்ட் பண்ணி இப்படி இன்சர்ட் பண்ணதுக்கு அப்புறம் நம்ம சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணணும். இந்த மாதிரி சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் ஒரு பர்டிகுலர் கேப் டிஸ்டன்ஸ் விட்டு ஆன்டிக் பீட் நம்ம செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, மீடியம் சைஸ் ஆன்டிக் பீட், அதை வந்து நீங்க வந்து இண்டிவிஜுவலா இப்படி இன்சர்ட் பண்ணுங்க. நம்ம எப்பவுமே பீட்ஸ் வந்து இன்சர்ட் பண்ணணும்னா இப்போ 3 பீட்ஸ் வேணும்னா 3 பீட்ஸ் அட்டன் டைம்ல எடுத்து சைட் ஸ்டிச் மேக் பண்ணுவோம். பட் இது வந்து ஒரு ஃபிளார் ஷேப் மாதிரி, லைக் சென்டர் பார்ட்ல ஒரு பீட் இன்சர்ட் பண்ணிட்டு டாப் அண்ட் பாட்டத்தில் ஒவ்வொரு பீட் அண்ட் ரைட் அண்ட் லெஃப்ட் சைடில் 2 பீட் இதை வந்து இன்சர்ட் பண்ணணும். பட் ஒவ்வொரு பீடுமே இண்டிவிஜுவலாக இன்சர்ட் பண்ணுங்க. பிகாஸ் இதோட சென்டர் பார்ட்டில் நம்ம ஜர்தோசி கொடுக்க போகிறோம். ஸோ ஜர்தோசி ட்ராவல் ஆகும்போது நம்மளுக்கு பர்ஃபெக்டாக அது ட்ராவல் ஆகணும். அதனால இண்டிவிஜுவலாக தான் இன்சர்ட் பண்ணணும் பீடை. இதை இண்டிவிஜுவலாக இன்சர்ட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் பக்கத்தில் நம்ம வந்து திருப்பி அகெயின் ஒரு ஸ்பேசஸ் ஒரு பர்டிகுலர் கேப் விட்டுட்டு நம்ம ஃப்ளாட்டாக ஒரு ஆன்டிக் பீட் செலக்ட் பண்ணியிருந்தோம் இல்லையா, பிக் சைஸ் ஆன்டிக் பீட், அதை வந்து இன்சர்ட் பண்ணிட்டு தென் சுகர் பீடை இதுக்கு வந்து இன்சர்ட் பண்ணிக்கோங்க. இதுக்கு வந்து எவ்வளோ சுகர் பீட் வேணும்னு நம்ம கவுண்ட் பண்ண தேவையில்லை, பிகாஸ் ஃபர்ஸ்ட் பீடுக்கே நம்ம கவுண்ட் பண்ணியிருப்போம். ஸோ எவ்வளோ தேவைப்படுதோ அந்த அளவுக்கு இந்த பீட்ஸை வந்து எடுத்து இன்சர்ட் பண்ணிட்டு அப்புறம் சைட் ஸ்டிச்சஸ் மேக் பண்ணுங்க. ஸோ இந்த மாதிரி டிசைன் பண்ணுறது தான் நம்ம செலக்ட் பண்ணியிருக்கிற நெக்கோட பேட்டர்னோட டிசைன். இது எப்படின்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆன்டிக் பீட் கொடுத்துட்டு அதை சுற்றி சுகர் பீட் இன்சர்ட் பண்ணணும். ஒரு பர்டிகுலர் கேப்பில் ஃப்ளார் ஷேப்பில் இண்டிவிஜுவலாக ஆன்டிக் பீடை ஃபிட் பண்ணணும். தென் அகெயின் ஒரு ஆன்டிக் பீட், சுகர் பீட், அதுக்கப்புறம் அதுக்கு பக்கத்தில் ஃப்ளார் ஷேப்பில் ஆன்டிக் பீட். இதுதான் த்ரூ அவுட் த நெக் லைன் பேட்டர்னுக்கும் நம்ம மேக் பண்ணுற டிசைன். ஸோ இதை மட்டும்தான் நம்ம வந்து பண்ணுவோம், வேற எந்த டிசைனும் கிடையாது. சில பேர் வந்து ஸ்டோன் செயின் எல்லாம் வேண்டாம் அந்த மாதிரி எல்லாம் ஃபீல் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நெக் டிசைன் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஸ்டோன் செயின் ஒர்க் எல்லாம் சில பேர்த்துக்கு வந்து இஷ்டப்படுறது கிடையாது, பிகாஸ் அது ரொம்ப இதாக இருக்கிறதுனால. சில பேர் வந்து யூனிக்காக இருக்கணும் பட் அதே சமயத்தில் வந்து ஓவர் அட்ராக்டிவாகவும் இருக்கக்கூடாதுன்னு நினைப்பாங்க. அந்த மாதிரி நினைக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக அவங்களோட தாட்டுக்கு வந்து மேட்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் வந்து ஃப்ளார் ஷேப் பீட் அண்ட் சுகர் பீட்ஸை ஆல்டர்னேட்டிவாக நீங்கள் வந்து ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க உங்களோட த்ரூ அவுட் த நெக் லைன் ஃபுல்லாகவே.
இதை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் ஃபைனலாக நம்மளோட நெக்லைனுக்கு வந்து இந்த மாதிரி அவுட்லுக் தான் கிடைக்கும். இப்போ நீங்கள் வந்து ஜர்தோசியை செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணால் தெரியும் நான் ஜர்தோசியை எப்படி வந்து சைட் ஸ்டிச்சஸ் கொடுத்து நான் ஃபில் பண்ணுறேன்னு. பெண்ட் பண்ணுங்க. அதாவது இப்போ நம்ம வந்து இண்டிவிஜுவலாக பீட்ஸை வந்து கொடுத்துருக்கோமா, அதனால ஈஸியாக பெண்ட் பண்ண முடியும். நம்மளுக்கு ஸ்பேசஸ் வந்து ஈஸியாக அந்த பீட் வந்து கொடுக்கும். நம்ம மொத்தமாக வந்து பீடை எடுத்து இன்சர்ட் பண்ணியிருந்தோன்னா நம்மளால இந்த ஸ்பேசஸை க்ரியேட் பண்ண முடியாது. இண்டிவிஜுவலாக கொடுக்கும்போது ஈஸியாக நம்ம வந்து பீடை நகர்த்திக்கலாம். ஸோ இந்த மாதிரி நகர்த்தி இந்த மாதிரி நீங்கள் பெண்ட் பண்ணி ஜர்தோசி வந்து ஃபிக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் நல்லா அப்சர்வ் பண்ணால் தெரியும் நான் எந்த மாதிரி பெண்ட் பண்ணுறேன்னு. ஒவ்வொரு பீடையுமே வந்து நம்ம வந்து பெண்ட் பண்ணணும். ஸோ இப்படி ஒவ்வொரு பீடும் நம்ம வந்து பெண்ட் பண்ணி நம்ம வந்து ஸ்டிச்சஸ் மேக் பண்ணும்போது பர்ஃபெக்டாக சென்டர் பார்ட் பீட் வந்து நகர்த்தி கொடுத்து அண்ட் அதை சுற்றி இருக்கிற பீடுக்கு ஜர்தோசி வந்து பர்ஃபெக்டாக நம்மளுக்கு வந்து ஃபிட் ஆகும். இதோட லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி நம்ம பெண்ட் பண்ணி 6 பீட்ஸையுமே வந்து கவர் பண்ணிடுவோம். கவர் பண்ணும்போது சென்டர் பார்ட் பீடும் பர்ஃபெக்டாக கவர் ஆன மாதிரி இருக்கும். இதே மாதிரி தான் நம்ம ஃபிக்ஸ் பண்ணியிருந்தோம் இல்லையா, எல்லா பீடுக்குமே வந்து இந்த மாதிரி கொடுக்கணும். ஸோ பெண்ட் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஈஸி. டைம் ரொம்பவே ஈஸியாக வந்து நம்மளுக்கு குயிக்காக கம்ப்ளீட் ஆகிடும். ஸோ இந்த மாதிரி டிசைன்ஸ்க்கெல்லாம் நம்மளுக்கு வந்து நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஒரு 2.5 hours வந்து தேவைப்படும் நெக்லைனுக்கு மட்டும். இல்லை நீங்கள் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு 1.5 hours போதுமானதாக இருக்கும். பிகாஸ் இதோட ஒர்க் ரொம்ப ரொம்ப சிம்பிளாக நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆயிடும். ஜர்தோசி ஒர்க் மட்டும்தான் பெண்ட் பண்ணி கொடுக்க வேண்டியதாக இருக்கும். மற்றதெல்லாம் நம்ம ஈஸியாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். ஸோ இந்த மாதிரி எல்லா பீட்ஸுக்குமே வந்து நம்ம ஜர்தோசி ஒர்க் கம்ப்ளீட் பண்ணும்போது இதோட லுக் இப்படி தான் இருக்கும். அதுக்கப்புறம் சுகர் பீட்ஸ் எடுத்துக்கோங்க. சுகர் பீடை ரேண்டமாக நம்ம வந்து ஃபிக்ஸ் பண்ணணும். அதாவது நெக்லைன் நம்ம ட்ரா பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு பக்கத்துல எல்லாம் நம்மளுக்கு ஒவ்வொரு பீடு வர மாதிரி அண்ட் கீழே வந்து ரேண்டமாக நம்மளுக்கு எந்த மாதிரி வேணுமோ அந்த மாதிரி நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஸோ நான் வந்து ஜஸ்ட் ஒரு டைமண்ட் ஷேப் இருக்கும் இல்லையா, ஸோ அந்த மாதிரி மட்டும் நான் ஃபிக்ஸ் பண்ணுறேன். இதோட லுக் ரொம்பவே அழகாக இருக்கும். ஒரு சிம்பிளாகவும் ஒரு எலகண்டான டிசைன் வேணும் அப்படின்னு நீங்கள் நினைச்சிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு பர்ஃபெக்டான ஒரு டிசைனாக இருக்கும். ஒரு மெச்சூர்டான பர்சன்ஸ்க்கெல்லாம் ஆரி டிசைன்ஸ் போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா ஒரு 35-40 அந்த மாதிரி ஏஜ்டு பீப்புளுக்கெல்லாம் ஆரி டிசைனில் ப்ளவுசஸ் எல்லாம் டிசைன் பண்ணி போடணும்னு நீங்கள் நினச்சிங்க அப்படின்னா ஸ்டோன் ஒர்க்ஸ் எல்லாம் கொடுத்து பண்ணுறதை விட இந்த மாதிரி நீங்கள் பண்ணும்போது அந்த ஏஜ்டு பீப்புள்ஸுக்கு ரொம்ப பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். ஒரு எலகண்டான டிசைனாக இருக்கும். அப்படி இருந்தால் இது ஏஜ்டு பீப்புள்ஸ்க்கு மட்டும்தான் போடணுமா அந்த மாதிரி நான் சொல்லலை. இது அவங்களுக்கும் பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும் அப்படின்னு சொல்கிறேன். பிகாஸ் மோஸ்ட் ஆஃப் பீப்புள்ஸ் வந்து அதிகமாக ஸ்டோன் ஒர்க் வச்சுருக்கிறத விரும்பவே மாட்டாங்க. ஸோ அவங்களுக்கெல்லாம் ஒரு எலகண்டான ஒரு டிசைன் வேணும்னு கண்டிப்பாக அவங்க வந்து ஆசைப்படுவாங்க. அவங்களுக்கெல்லாம் கண்டிப்பாக இந்த டிசைன் வந்து பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். இந்த மாதிரி டிசைன்ஸை எல்லாம் நீங்கள் த்ரூ அவுட் த நெக்ல டிசைன் ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் மோர் தேன் 2500 வரைக்கும் நம்ம வந்து இந்த மாதிரி டிசைன்ஸுக்கு சார்ஜ் பண்ணலாம். ஸோ பிகாஸ் இது என்னன்னா பீட்ஸ் ஒர்க் வந்து கொஞ்சம் அதிகமாக நம்ம கொடுத்துருக்கோம் இல்லையா, ஸோ அதனால அந்த சார்ஜஸ் இருக்கும். நம்ம வந்து சார்ஜ் பண்ணுறது வந்து த்ரெட் ஒர்க்குக்கு மட்டும்தான் கொஞ்சம் சார்ஜ் பண்ணுறது கம்மியாகும். பீட்ஸ் ஒர்க், ஸ்டோன்ஸ் ஒர்க் அந்த மாதிரி கொடுக்கும்போது நம்ம எந்த அளவுக்கு பீட்ஸ் அண்ட் ஸ்டோன்ஸ் கொடுத்துருக்கோமோ அந்த அளவுக்கு சார்ஜ் ஆகும். ஸோ இதோட ஃபைனல் அவுட்லுக் இதோட நெக்குக்கும் அண்ட் ஸ்லீவுக்கும் இந்த மாதிரி தான் இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியான மெத்தடில் ரொம்ப சிம்பிளாக குயிக்காக இந்த ஒர்க்கை வந்து நம்ம கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிடலாம். இது நீங்களே டிசைன் பண்ணி போடலாம், இல்லை சேல் பண்ணுறதுக்கு கூட பர்ஃபெக்டாக இருக்கும். நீங்கள் பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு ட்ரையாக இருக்கும். ஹோப் உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். இந்த மாதிரி எந்த வீடியோஸ் வேணாலும் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக அப்லோட் பண்ணலாம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் அண்ட் கீப் வாட்சிங்.